ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான ஹரீரா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: பாதம், முந்திரி, வெள்ளரி விதை, பூசணி விதை, பிஸ்தா, அக்ரோட்டு, ஏலக்காய், கல்லுப்பு, பால் 1/2 லிட்ரு, அரிசி கழுவி ஊற வச்சுக்கோங்க, பச்சரிசி, நெய், சர்க்கரை தேவையான அளவு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சோன்னும் இந்த பாதம், பிஸ்தா, அக்ரோட்டு போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டு அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நான் சீரக சம்பா அரிசி போட்டேன். உங்கள்கிட்ட எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல. 2 ஸ்பூன் அரிசி போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த பாதம், பிஸ்தா, அக்ரோட்டு, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு ஒரு சட்டியை காய விட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஏலக்காய் 2 பிச்சு போட்டுட்டு பொரிஞ்சோன்னும் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 லிட்டர் பாலையும் அதில் ஊற்றுங்க. வேகும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளும் இதை குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். நல்லா கொதித்து வந்தோன்னும் நான் ஒரு 150 சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை கம்மியாக போடுங்க, திகட்டுற அளவுக்கு போடாதீங்க. உங்களுக்கு வாயில் வச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சோன்னும் ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றினீங்கனாக்கா சூப்பரான அருமையான ஆரோக்கியமான ஹரீரா ரெடி.